வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்குது. இந்த கவர்மெண்டால அனுபவம் இல்லை போல இருக்குது. அதே மாதிரி வழக்குகளை எதிர்கொண்டு நல்ல அனுபவம் பெற்று விட்டார் போல இருக்குது நம்ம செந்தில் பாலாஜி. எந்த வழக்கை எப்படி கையாள வேண்டும், யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று செந்தில் பாலாஜிக்கு நல்லாவே தெரிந்திருக்கிறது. இப்போ உச்சநீதிமன்றமானது செந்தில் பாலாஜிக்கு இன்னொரு வழக்கிலும் ஜாமீன் வழங்கிவிட்டது. இப்போ நம்ம ஜோசப் விஜய் அவர்களால செந்தில் பாலாஜி அவர்களை தொட்டே பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலைமைதான் செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றமானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. இந்த செய்தியுடன் வந்துட்டு நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போனோம். நம்முடைய கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவரிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் சிவகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை சரியில்லை, தயவு செய்து கர்நாடகாவுக்கு வராதீங்க, இன்னொரு நாள் உங்களை அழைக்கின்றேன், அப்போ வாங்க என்று சொல்லிட்டு இன்னைக்கு வர வேண்டாம் என்று மறுத்திருக்கின்றார். இதனுடைய பின்னணியில என்ன அரசியல் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? ஏங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு குதிரை பேர வழக்குல ஜாமீன் கிடைத்தது. அந்த வழக்கில் எப்படியாவது கைது செய்துவிட வேண்டும் என்று நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீன் பெறுகின்ற வரைக்கும் அவங்க தம்பி மற்றும் செந்தில் பாலாஜி அவங்க ரெண்டு பேரையும் காவல்துறை விட்டு தேடோன்னு தேடினாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் அகப்படவே இல்லை. பிறகு சென்னை உயர் நீதிமன்றமானது விசாரணைக்கு ஆஜராகணும், அவ்வளவுதானே செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராகிறாரு. ரெண்டாவது பாஸ்போர்ட்டை பாத்தீங்கன்னா இங்க ஒப்படைக்கணும் உங்ககிட்ட, அவ்வளவுதானே. சரி, ஒப்படைக்க சொல்லிடுறேன். மற்றபடி அவரை ஏன் கைது பண்ணணும், தேவையில்லையே, விசாரணைக்கு தானே அவர் அழைக்கிறீங்க, அப்படி என்ன கைது பண்ணி தான் விசாரிக்க வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜிக்கு குதிரை பேர வழக்கில் ஜாமீனை கொடுத்துட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற்றுக்கொண்டு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தொடர்ந்து ஒரு 4 நாள் கையெழுத்து போட்டாரு. உடனடியாக டாஸ்மார்க் வழக்கு அவருடைய வீடுகளிலும் அவருக்கு தொடர்புடைய வீடுகளிலும் அவங்க நண்பருடைய வீடுகளிலும் அதிகாரியுடைய வீடுகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 45 இடங்கள்ல அதிரடியா சோதனை செஞ்சாங்க. ஏகப்பட்ட ஆவணங்களை கைப்பற்றினாங்க. அதுக்காக செந்தில் பாலாஜி அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று நினைச்சாங்க. சோ விசாரிக்கிறதுக்கு வந்துருவாரா, சம்மன் அனுப்புனா அவர் ஆஜராகவே மாட்டாரு. கடந்த ஆட்சியில தான் நம்ம எல்லாம் பார்த்துட்டே இருக்குமே, செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை என்பதெல்லாம் அதிசயம் கிடையாது. அவங்க தம்பிய அமலாக்கத்துறை அழைத்ததுக்கே ஆஜராகல. அதனால செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி விசாரித்தாதான் சரியா இருக்கும் என்று காவல்துறை நினைத்து இந்த டாஸ்மார்க் வழக்கில் கைது செய்து விடலாம். எப்படியா இருந்தாலும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்து தானே போட போறாரு அப்படின்னு நினைச்சாங்க. அதான் கிடையாது. செந்தில் பாலாஜி கைது பண்றாங்கன்னு தெரிந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டாரு. உடனடியாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கும் கடிதம் எழுதி விட்டார். ஏங்க டாஸ்மார்க் வழக்கில் முன்ஜாமீன் பெற வேண்டும், அதற்காக சட்ட வல்லுநர் இடத்துல நான் ஆலோசனை நடத்தினோம். அதற்காக எனக்கு ஜூலை 30 ஆகஸ்ட் 5 வரைக்கும் ஆஜராவதிலிருந்து எனக்கு விலக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு கடிதம் எழுதிவிட்டார். ஏன்னா நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு எல்லா நடைமுறையும் நான் கடைபிடிச்சிருக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரியே கையெழுத்து போட்டிருக்கேன். எல்லா விசாரணைக்கும் நான் ஒத்துழைச்சிருக்கேன். இப்போ வேறு ஒரு வழக்கில் என்ன கைது பண்றாங்க பொழுது முன்ஜாமீன் நான் வாங்கணும். அதனால எனக்கு ஒரு 5 நாளைக்கு குறைந்தபட்சம் ஆஜராவதிலிருந்து எனக்கு விலக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு கடிதம் எழுதி ஒப்புதல் பெற முயன்றாரு. ஆனா அதற்குள்ளாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டாரு. சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் இளந்திரையனை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் வைத்த வாதத்தை ஏற்று செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டு இருப்பதாக சொல்றாங்க. நான் அதை ஏத்துக்கிறேன். அதனால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று சொல்லிட்டு செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து பண்ணாங்க. அடடா, சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த டாஸ்மார்க் வழக்கில் ஜாமீனை ரத்து பண்ணிட்டாங்களே, என்ன பண்றது என்று காத்திருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக ஓடி போய் உச்ச நீதிமன்றத்தில் எனக்கு முன்ஜாமீன் வேண்டும் என்று கேட்டாரு. அப்படி முன்ஜாமீன் கேட்கின்ற பொழுது அந்த வழக்கை மோகனா மற்றும் தலைமை நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் விசாரித்தார்கள். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இன்னைக்கு காலையில என்னன்னு பார்க்கும்போது இந்த மோகனா என்கின்றவங்க செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞராக இருந்திருக்காங்க.
இப்பதான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீதியரசராக பதவியேற்று இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு லாயரா இருப்பதனால செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீன் மனுவை நான் விசாரித்தா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த வழக்கிலிருந்து விலகினாங்க. இப்படி வழக்கிலிருந்து விலகினார்கள் என்றால் மீண்டும் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றால் புதிய அமர்வை அமைக்கணும். ஆனா அப்படி புதிய அமர்வை அமைப்பதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா என்ன நினைச்சாங்க தெரியல, செந்தில் பாலாஜி வழக்க இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து விசாரிக்கிற மாதிரி ஒரு புதிய அமர்வை அமைத்து தலைமை நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனும் வழங்கிட்டாரு. சோ செந்தில் பாலாஜிக்கு இரட்டை சந்தோஷம். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாமீனும் கிடைச்சிச்சு, அதோட இந்த வழக்கு 4 வாரங்களுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இந்த 4 வாரங்களுக்கு செந்தில் பாலாஜியை கைது பண்ணக்கூடாது, தடையும் போட்டாங்க. அப்போ இரட்டை சந்தோஷம் தானே. தமிழக அரசாங்கத்தின் சார்பில் என்ன வாதம் வச்சான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் போட்டிருக்காரு, அவருக்கு நம்மளை கேட்காம ஜாமீன் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்றதுனால தமிழக அரசாங்கமானது கேவியட் மனு போட்டிருந்தாங்க. அதனால தமிழக அரசாங்கத்தை கூப்பிட்டாங்க. தமிழக அரசாங்கமானது செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, ஐயா கடந்த காலங்களில் இதே டாஸ்மார்க் வழக்கில் இவரை முழுமையா விசாரிக்க முடியல. ஏற்கனவே இடியே வந்து பாத்தீங்கன்னா தோத்து போச்சு. லஞ்ச ஒழிப்பு துறை வந்து பாத்தீங்கன்னா இவர் விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏன்னா இவர் அமைச்சரா இருந்தார், அதனால அந்த வழக்கிலிருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தார். இப்பதான் இவர் மீது இருக்கக்கூடிய வழக்கை விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருக்குது. ஏன்னா அரசாங்கமானது மாறி இருக்கிறது. சோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட வாதம் வச்சாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஜாமீன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சீங்களேன், செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருக்கின்ற வழக்குகள்ல முதற்கட்ட விசாரணை கூட நடத்த முடியாது. ஆனால் தயவு செய்து ஜாமீன் மட்டும் கொடுத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்த வழக்கிலும் சரி ஒழுங்கா ஆஜராகுவது கிடையாது. சம்மன் அனுப்பினாலும் ஏதாவது காரணம் சொல்லி காலத்தை கழித்து கொண்டே வருகின்றார். அதனால ஒத்துழைப்பு இல்லாத இவரை போய் ஜாமீன் கொடுத்து வழக்கிலிருந்து தப்பிக்க வச்சிடாதீங்கோ அப்படின்னு கெஞ்சினாங்க. ஆனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டார்னா, உங்களுக்கு என்ன, செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு ஆஜராகணும் அவ்வளவுதானே, அதுக்காக எதுக்கு கைது பண்ணணும்? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சம்மன் அனுப்பி விசாரிக்கலாம், அதுக்கு ஒத்துழைக்க சொல்றேன். செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்களை கூப்பிட்டாங்க. ஏப்பா என்னது விசாரணைக்கு ஆஜராக மாட்டாரோ அப்படி நீதியரசர் கேட்கும்போது, விசாரணைக்கெல்லாம் முழு ஒத்துழைப்பை நாங்க நல்குவோம். கடந்த கால வரலாறு விசாரிக்கின்ற போது எல்லா விசாரணைக்கும் நாங்க ஆஜராகி இருக்கின்றோம். ஆனா விசாரணை என்ற போர்வையில கைது பண்ணி உள்ள போடுறாங்க. அரசியல் பழிவாங்குகின்ற நிகழ்வாத்தான் இருக்கிறது, அதனால தான் முன்ஜாமீன் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்தை பார்த்து, உங்களுக்கு தேவை விசாரணைக்கு ஆஜராகணும் அவ்வளவுதானே, விசாரணைக்கு ஆஜராகிறாங்க, அதுல எந்த விதமான கஷ்டமும் இல்லையே, அவங்களே வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட நீதியரசர் சொன்னாங்க. இல்லைங்க வெளிநாடு போனாலும் போயிடுவாருங்க, அதனால வந்து பாஸ்போர்ட்டை வந்து ஒப்படைக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. உடனடியாக செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட்லாம் ஏற்கனவே பல வழக்கில் ஒப்படைச்சிட்டுங்க, இப்போ என்னங்க புதுசா, அதனால என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை, நான் தப்பிச்செல்லாம் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்தாரு. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீனும் வழங்கி 4 வாரங்களுக்கு வழக்கை ஒத்தி வச்சு அது வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்வதற்கு தடையை விதித்து எப்போ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியானது செந்தில் பாலாஜி அவர்களை தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இதுல RS பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை அரசியல் பழி வாங்குவதற்காக தான் பாக்குறாங்க. அவர் ஏற்கனவே 19 மாசம் சிறையில் இருந்தவர் தான், என்ன பண்ணிட முடிஞ்சது, நாங்களாம் மிஸ்ஸாவே பார்த்தோம், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு RS பாரதி அவர்கள் அளப்பறை. என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடிக்கல இந்த காவல்துறை. இப்போது இருக்கின்ற காவல்துறைக்கு அனுபவம் இல்லையா, இல்ல முதலமைச்சருக்கு அனுபவம் இல்லையா, இல்ல செந்தில் பாலாஜியை கைது பண்ண கூடாது என்பதற்காகவே இந்த முதலமைச்சரை சரியான திசையில் அழைச்சிட்டு போகாம காவல்துறையில் இருக்கிறவங்களே ஏமாத்துறாங்களா? ஏன்னா ஒரு வீட்டில் போய் சோதனை நடத்தி விட்டு அதற்கு பிறகு குற்றவாளி என்ற அடிப்படையில் யாரையாவது கைது பண்ண முடியுமா? அவங்க தலைமறைவு ஆக மாட்டாங்களா? முன்ஜாமீன் கேட்க மாட்டாங்களா? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி விட்டு அதற்கு பிறகு என்கிட்ட ஏகப்பட்ட ஆவணங்கள் இருக்குது, உங்க வீட்டை ரைடு பண்ணணும் அப்படின்னு போயிருக்கணும். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து போடுகின்ற போதே நாங்க டாஸ்மார்க் வழக்கில் கைது பண்றோம்னு சொல்லி கைது பண்ணியிருக்கணும், அதெல்லாம் விட்டாங்க. ஏன்னா திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தை கையெழுத்து போடுகின்ற போது சென்னை உயர் நீதிமன்றமானது தமிழ்நாடு காவல்துறைக்கு இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சூப்பரான ஆஃபரை கொடுத்தது. செந்தில் பாலாஜி அப்போதே வந்து நீதிமன்றத்திடத்துல முறையிட்டார்,
நாங்க திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடுவோம். ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேற ஒரு வழக்குல கைது பண்ணிடுவாங்க. வேற ஒரு வழக்குல கைது பண்ணக்கூடாது. அப்படி கைது பண்றதா இருந்தா நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களை எந்த வழக்குல கைது பண்ணுவாங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி நிவாரணம் வழங்க முடியும்? அதனால வேறு ஒரு வழக்குல கைது பண்ணக்கூடாது, கைது பண்றதா இருந்தா நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்லாம் என்ன வழக்குனே தெரியாம உத்தரவெல்லாம் போட முடியாது காவல்துறைக்கு. நீங்க முதல்ல போய் இந்த வழக்குல நீங்க திருவள்ளி காவல் நிலையத்தில் காலை மாலை 2 வேளையும் கையெழுத்து போடுங்க, பிறகு பார்த்துக்கலாம். ஏதாவது பிரச்சனை என்றால் நீதிமன்றத்தை நாடுங்க என்று சொல்லியிருந்தாங்க. ஸோ கைது பண்றதுக்கு தடை விதிக்கவில்லை. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? முதல் நாள் கையெழுத்து போடும் போதே காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே செந்தில் பாலாஜியை கைது பண்ணிருக்கலாம். ஆனா கோட்டை விட்டுட்டு வீட்டெல்லாம் போய் சோதனை பண்ணிட்டு அவரை தப்பி விட்டு அப்புறம் கைது பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்களாம். அவரு உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லிட்டு எல்லா பக்கம் மூவ் பண்ணி ஜாமீன் வாங்கிக்கிட்டு இப்ப அழகா சுத்திக்கிட்டு இருப்பாராம். இப்போ நம்ம விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம். சாதாரண ஒரு அமைச்சரை தொட்டு பார்க்க முடியல முதலமைச்சரால. இந்த அரசாங்கத்துடைய கண்ணுல செந்தில் பாலாஜி என்ற ஒற்றை மனிதன் விரல விட்டு ஆட்டுறான் அப்படின்ற இமேஜ் தானே கிடைக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் செந்தில் பாலாஜி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற எண்ணம் தானே எல்லாருக்கும் வரும். அவர் என்ன ஊழல் செய்யாதவரா? இல்ல குற்றங்கள் செய்யாத புனிதரா? இப்படி குற்றவாளியை தப்பிக்கு விட்டு வேடிக்கை பார்க்கலாமா? அதெல்லாம் நியாயமா இருக்குமா? சரி, இதுக்கிடையில கர்நாடகா போறதா இருந்தது நம்ம முதலமைச்சர் 13 பேருடன் குழுவும் அறிவிச்சிட்டாங்க. ஆனா காலையிலே நிர்மல் குமார் அவர்கள் பேட்டி அளிக்கின்ற பொழுது கர்நாடகாவுக்கு நம்ம முதலமைச்சர் போவாரா என்னன்னு தெரியலீங்க, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா சொன்ன மாதிரியே கர்நாடகா முதலமைச்சர் சிவக்குமார் அவர்கள் பேட்டி அளிக்கின்ற போது எங்க விருந்தினரை இப்போ அழைத்து சிறப்பிக்கலாம் என்றுதான் நினைச்சோம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வறட்சியை நாங்க சுற்றி காட்டலாம் என்றுதான் நினைச்சோம். அணையில தனி திறக்க முடியாத என்ற சூழ்நிலையை சொல்லலாம் என்றுதான் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு கர்நாடகாவில் சூழ்நிலை சரியில்லை, போராட்டங்கள் வலுத்திருக்கிறது. இன்னொரு நல்ல தருணத்துல நம்ம விஜய் அவர்களை கர்நாடகாவுக்கு அழைப்போம், பல்வேறுபட்ட விஷயங்களை பற்றி பேசுவோம். இப்ப வேண்டாம் அப்படின்னு நிராகரித்து விட்டார். அது மட்டும் இல்ல, ஒரு முதலமைச்சர் மெனக்கிட்டு இன்னொரு முதலமைச்சர்கிட்ட பேசுறாருன்னு வச்சுங்களேன், அது கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சராகவே இருந்தாருன்னு வச்சுங்களேன், பரஸ்பரம் நட்பு இருக்க வேண்டும், உரிய மரியாதை தரணும். ஆனா உரிய மரியாதை என்கின்ற போது விஜய் அவர்கள் எதுக்கு வராரு? எம்ஜிஆர் பேசினாரு தண்ணி வாங்கிட்டு வந்தாரு, விஜயம் பேசினாரு தண்ணி வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கின்ற போராட்ட களமாய் மாறி போயிருக்கின்ற கர்நாடகாவில் தண்ணி திறக்க முடியுமா? விஜய் வந்தாரு நல்ல இணக்கத்துக்காக, சகோதர மாநிலத்துக்கு தண்ணி திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சிவக்குமார் கர்நாடகா முதலமைச்சர் அவர்கள் தண்ணி திறக்க முடியுமா? தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்துகின்றார்களாம், விஜயுடைய போஸ்டர்லாம் கிழிக்கிறாங்களாம். அப்படி இருக்கும் போது இப்போ நம்முடைய கர்நாடகா சிஎம் சிவக்குமார் அவர்களை நம்ம சிஎம் போய் சந்தித்தாருன்னா கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. அதனால வந்தீங்கன்னா கூட வெறுங்கையோடு தான் போகணும், வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயோ, நான் வெறுங்கையோடு வந்தேன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் என்னை அறுத்தே தள்ளுருவான், எல்லாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் பார்க்கணும், உங்களை பேசினா தண்ணி குடிப்பீங்களா, வரேன் அப்படின்னு சொல்லும்போது தண்ணிலாம் தரமாட்டோம் வராதிங்க அப்படின்னு போன்லேயே டீலிங் முடிஞ்சிச்சு. அப்புறம் நீங்களே பகிங்கரமா பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சூழ்நிலை சரியில்லை, வராதிங்க விஜய்னு நீங்களே வேண்டுகோள் வச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் நம்ம விஜய் அவர்களை வர வேண்டாம் என்று நம்முடைய கர்நாடகா சிஎம் சிவக்குமார் அவர்கள் சொல்லிவிட்டார். அதனால கர்நாடகாவுக்கு போக வேண்டிய முன்னேற்பாடுகளும் கேன்சல், நம்ம முதலமைச்சர் போறதும் கேன்சல் ஆயிடுச்சு. சரி, மொத்தத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை எப்பதான் கைது பண்ணுவாங்க? இன்னொரு வழக்கை தேடுவாங்களா? 2 வழக்கில் ஜாமீன் வாங்கிட்டாரு, இன்னொரு வழக்கில் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை தேடுவாங்களா? இல்ல இன்னொரு வழக்கை ஜோடித்து செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணுவாங்களா? ஆனா முடியாது. ஏன் தெரியுமா? அதான் 4 வாரங்களுக்கு எந்த வழக்கிலையும் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, இடைக்கால தடையாச்சு. அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் இனிமே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போய் ஜம்முன்னு கையெழுத்து போட்டு வருவாரு. இந்த 4 வாரங்கள்ல செந்தில் பாலாஜி மீது என்னென்ன வழக்கு இருக்குதோ அந்த வழக்குல எல்லாம் கைது பண்ணாலும் சரி, இல்ல விசாரணை என்ற போரில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றும் எதிர்கொள்வதற்கு தயாராயிடுவாரு. ஆதாரங்களை அத்தனையும் ஒழிச்சிடுவாரு. மொத்தத்துல செந்தில் பாலாஜி அவர்களை இனிமே தொட்டே பார்க்க முடியாது. என்னதான் விசாரித்தாலும் சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை செல்லவே மாட்டாரு. இந்த அரசாங்கத்துக்கு ஏமாற்றம் தான். மொத்தத்துல ஏழையா இருந்தா உள்ள தூக்கி வச்சு கும்முன்னு குத்துவாங்க. ஆனா செந்தில் பாலாஜி ஆச்சே தொட்டு பார்க்க முடியுமா?
5 கட்சி அமாவாசை ஆட்சியே அசைத்து பார்க்க முடியுமா? அதனால தான் தவேக அரசாங்கமானது ததிங்கனத்துவம் போடுது செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்கின்ற விஷயத்தில். இது விஜய் அவர்களுக்கு பெரிய பின்னடைவு தான், யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. 2வது செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ண முடியுமா, கைது பண்ண முடியாதா இனிமே?